நிகிதா, அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டம் தொகுதி மறு வரையறை மசோதா குறித்து ஆலோசிப்பதற்காக முதலமைச்சர் விஜய் தலைமையில் கலைவாணர் அரங்கில் அந்த கூட்டம் நடைபெறுகிறது. இன்னும் சில நிமிடங்களில் அந்த கூட்டம் தொடங்க இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார். மற்ற கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி எழுத்தாளர் சு வெங்கடேசன் மற்றும் மூத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ப சிதம்பரம் உள்ளிட்ட எம்பிக்கள் இப்போது கூட்டத்தொடரில் பங்கேற்க வருகை புரிந்துள்ள அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிமுகவின் துரை வைகோவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை புரிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில் உள்ள மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மொத்தம் உள்ள 57 எம்பிக்களில் மக்களவையில் 39 எம்பிக்களும் 18 மாநிலங்களவை எம்பிக்களும் உள்ளனர். இதில் திமுக, அதிமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்று அறிவித்து விட்டார்கள். இதனால் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் மொத்தம் உள்ள 57 எம்பிக்களில் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் சேர்த்து 57 எம்பிக்கள் உள்ள நிலையில் இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு 30 எம்பிக்கள் புறக்கணிக்க போவதாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் 20 எம்பிக்கள் மட்டுமே இந்த கூட்டணியில் பங்கேற்பார்கள். 37 எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிக்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். 20 எம்பிக்கள் மட்டுமே பங்கேற்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கலைவாணர் அரங்கில் இந்த அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டம் தொடங்குகிறது. இதில் பிரதான கட்சிகளான திமுகவின் 30 எம்பிக்கள் புறக்கணிப்பு, இதே போல அதிமுகவின் 4 எம்பிக்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் 1 எம்பி, கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யத்தின் 1 எம்பி மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் பங்கேற்கும் கட்சியின் 1 எம்பி உள்ளிட்ட 37 எம்பிக்கள் இந்த கூட்டத்தொடரை, இந்த கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிக்க போவதாக ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க உள்ள எம்பிக்களின் எண்ணிக்கையை இப்போது பார்க்கலாம். இந்த வரைகலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 12 எம்பிக்கள் பங்கேற்கிறார்கள். இதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் 2, சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 2 எம்பிக்கள், மதிமுகவின் துரை வைகோ, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் நவாஸ் கனி உள்ளிட்ட 20 எம்பிக்கள் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். 37 பேர் புறக்கணிப்பு, 20 பேர் பங்கேற்பு என்ற அளவில் தொகுதி மறு வரையறையால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அல்லது இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படும் போது எத்தகைய நடவடிக்கைகளை தமிழக எம்பிக்கள் மேற்கொள்வது என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. விவாதித்து தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக, அதிமுக, பாமக மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணிக்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது இந்த புறக்கணித்த கட்சிகள் மேகதாது வருவதற்கு எதிராகவும் கர்நாடக அரசை கண்டித்தும் அனைத்து கட்சி எம்பிக்களை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று நேற்று பேரவையிலும் மற்றும் பொதுவெளியிலும் அவர்கள் வலியுறுத்தி வந்த சூழ்நிலையில் அதை ஏற்காத சூழ்நிலையில் இப்போது அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டம் தொகுதி மறுவரையறை மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தால் அதை எதிர்த்து எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்த ஆலோசனை கூட்டத்தை இன்று நடத்துகிறார்கள். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் மொத்தம் உள்ள 57 மக்களவை மாநிலங்களவை எம்பிக்களில் 30 எம்பிக்கள் இந்த கூட்டத்தை 37 எம்பிக்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிக்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். மீதமுள்ள எம்பிக்கள் 20 எம்பிக்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தொல் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இதே போல இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பாக நவாஸ் கனி மற்றும் மதிமுகவின் சார்பாக துரை வைகோ, இதே போல இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சேர்ந்த வெங்கடேசன் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ப சிதம்பரம் மற்றும் வசந்தகுமார் உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய எம்பிக்கள் அனைவரும் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இப்போது வருகை புரிந்திருக்கிறார்கள். மீதியுள்ள அந்த 20 பேரில் பெரும்பான்மையான எம்பிக்கள் இப்போது கூட்டத்தில் பங்கேற்க வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான
புஷி ஆனந்த் உள்ளிட்டோர் வரவேற்று அந்த கூட்ட அரங்கிற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தொகுதி மறு வரையறை மசோதா குறித்து சென்னை கலைவாணர் அரங்கில் இந்த அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டம் இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. 3 மணிக்கு கூட்டம் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் ஏற்கனவே வருகை புரிந்து விட்டனர். முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களும் இப்போது வருகை புரிந்து இருக்கிறார்கள். மதிமுக மற்றும் சிபிஐ, சிபிஎம், IUML, காங்கிரஸ், விசிக ஆகிய தமிழக வெற்றிக் கழக அரசின் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இந்த கூட்டத்தில் எம்பிக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்படும். இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் அந்த தீர்மானத்தின்படி நாடாளுமன்றத்தில் இந்த கட்சிகளின் செயல்பாடுகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான இந்த எம்பிக்கள் கூட்டத்தை திமுக, அதிமுக, பாமக மற்றும் கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம், பிரேமலதா விஜயகாந்தின் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணிக்க போவதாக அறிவித்து விட்டன. அந்த கட்சிகளைச் சேர்ந்த 37 எம்பிக்களும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் இந்த கூட்டம் தொடங்க இருக்கிறது. சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டமும் தொடங்கி இருக்கிறது. சற்று முன்பு இந்த தொகுதி மறுவரையறை ஆலோசனை தொடர்பாக இன்று இந்த முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் 20 எம்பிக்களின் முடிவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பெரும்பாலான எம்பிக்கள் 57 மக்களவை மாநிலங்களவை எம்பிக்களில் 20 மக்களவை மாநிலங்களவை எம்பிக்கள் மட்டுமே பங்கேற்கிறார்கள். மீதி 37 எம்பிக்கள் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, இது தவிர மக்கள் நீதி மய்யம், தேமுதிக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் இன்றைய கூட்டத்தை புறக்கணிக்க போவதாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் 20 எம்பிக்கள் பங்கேற்புடன் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இந்த கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ள எம்பிக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னர் சுமார் 1 மணி நேரம் வரை இந்த கூட்டம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கு பிறகு இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் தீர்மானத்தின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை மசோதாவில் இந்த கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் தலைமையில் என்ன அணுகுமுறையை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பது இன்று நிறைவேற்றப்படும் அந்த தீர்மானத்தின் மூலமாக தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு இதை கூட்டத்தை புறக்கணித்த கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்களும் தொகுதி மறுவரையறை மசோதாவில் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. புறக்கணித்ததற்கான காரணத்தை திமுக, அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் மேகதாது விவகாரம் தொடர்பாகவும் காவிரியில் நீர் வராத விவகாரம் தொடர்பாகவும் உடனடியாக ஆலோசனை நடத்தி முடிவு எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஆனால் அதை முதலமைச்சர் விஜய் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசின் கூட்டணியில் வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளன. இதுபோல மதிமுக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அந்த 12 எம்பிக்களும் 9 மக்களவை மற்றும் 3 மாநிலங்களவை எம்பிக்கள் இப்போது அந்த கூட்டத்தில் பங்கேற்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதனால் 12 காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த 2 எம்பிக்கள், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 4 எம்பிக்கள், மதிமுகவை சேர்ந்த 1 எம்பி மற்றும் IUML கட்சியைச் சேர்ந்த நவாஸ்கனி எம்பி ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இதே போல திமுகவை சேர்ந்த 30 எம்பிக்கள், அதிமுகவின் 4 எம்பிக்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் மற்றும் மக்கள் நீதி மய்யம், தேமுதிக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 1 எம்பிக்கள், LK சுதீஷ் மற்றும் கமலஹாசன் உள்ளிட்டோரும், அங்கு அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தொடரில் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்று புறக்கணிக்க போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து இந்த 20 எம்பிக்கள் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவு நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் குரலாக எதிரொலிக்க இருக்கிறது. அப்போது புறக்கணித்தவர்களும் தொகுதி மறுவரையறை மசோதாவில் என்ன முடிவை எடுக்கப் போகிறார்கள், தமிழகத்திற்கான அந்த உரிமையில் மற்றும் அந்த தொகுதிகளின் எண்ணிக்கையில் பாதிப்பு ஏற்பட்டால் நாங்கள் எதிர்ப்போம் என்று திமுக தரப்பில் அந்த உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் இன்று நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவை ஒட்டியே இந்த புறக்கணித்த எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் முடிவுகளை எடுப்பார்களா அல்லது அந்த வாக்கெடுப்பு வரும் பொழுது அவர்கள் புறக்கணிப்பார்களா
என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அது மறைமுகமாக மசோதா நிறைவேறுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்பது தமிழக வெற்றிக் கழக அரசின் அமைச்சர்களின் பிரச்சாரமாக அது இருக்கிறது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நாடாளுமன்றத்தில் அந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போது தெரிய வரும். இந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இரண்டாவது வார அந்த கூட்டத்தொடர், மூன்றாவது வார அந்த கூட்டத்தொடர் நாளை மறுதினம் தொடங்க இருக்கும் போது இந்த தொகுதி மறுவரையறை மசோதா எப்போது அவையில் தாக்கலாகும் என்பது குறித்து பட்டியலிடப்படும். அவ்வாறு பட்டியலிடப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதன் பின்னர் வாக்கெடுப்புக்கு வந்தால் அப்போது மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை என்ன என்பது குறித்து இன்றைய அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் முடிவெடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை திமுகவிற்கு இந்த பிரச்சனையில் தனிமைப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அரசியல் ரீதியான வியூகங்களை அமைத்தனர். ஆனால் இதில் திமுகவை தனிமைப்படுத்தும் அந்த முயற்சியில் ஒரு பின்னடைவாக பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளும் புறக்கணித்து இருப்பது, தமிழகத்தின் பிரதான 2 கட்சிகள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. இதனால் அரசியல் ரீதியாக ஒட்டுமொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை 57, பங்கேற்பவர்களின் எண்ணிக்கை 20, அதிலும் வெளியில் இருந்து ஆதரவளிக்கும் 4 சிபிஐ சிபிஎம் கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் ஆகியோர் இருப்பதால் இதில் 16 எம்பிக்கள், அதாவது ஆட்சியில் அங்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அந்த கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் மட்டுமே இதில் பங்கேற்க சம்மதித்திருக்கிறார்கள். இது காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான ஒரு முடிவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும் மசோதாக்களை எதிர்த்து வரக்கூடிய நிலையில் தொகுதி மறுவரையறை மசோதாவில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையில் இந்த கட்சிகள் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு இசைவாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக வெற்றி கழகம் இன்று கூட்டியிருக்கிறது. மற்றொன்று, இந்த கூட்டணி கட்சிகளில் எந்த கட்சிகள் நம்மிடம் ஒரு முழுமையான ஆதரவு மனநிலையில் இருக்கின்றன என்ற அந்த ஆசிட் டெஸ்ட், அதாவது அந்த சோதனையை நடத்துவதிலும் இப்போது தமிழக வெற்றி கழகம் ஒரு தெளிவை அடைந்திருக்கிறது என கருதலாம். ஏனென்றால் முக்கியமான ஒரு பிரச்சனையில் நடைபெறக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்மோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த கூட்டமும் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அதை உறுதிப்படுத்தும் வகையில் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்த கட்சிகள் அனைத்தும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றன. எதிர்த்து நின்ற கட்சிகள் அனைத்தும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பதுதான் இப்போது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் சமன்பாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றமாக கருதப்படுகிறது. இப்போது இந்த அனைத்து கட்சி எம்பிக்களின் கூட்டத்தின் மூலமாக அந்த ஒரு புதிய ஒரு கூட்டணி கட்சிகளின் அந்த அணி மாற்றம், அணி சேர்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் இப்போது பார்க்க முடிகிறது. இப்போது ஆளும் கட்சி ஆதரவு வரிசையில் பிசிக, இடதுசாரிகள் மற்றும் மதிமுக, யுஎம்எல் ஆகியவை உறுதியாக இருப்பது இந்த கூட்டத்தின் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதே போல திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சிகளை மேற்கொண்டார்களோ என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பி தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்த எம்பிக்கள் இப்போது திமுகவும் அதிமுகவும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பதற்கு காரணம் அவர்களுக்கிடையே மறைமுக உடன்பாடு இருக்கிறது என்ற அந்த குற்றச்சாட்டையும் பாரதிய ஜனதா கட்சியுடன் ஒரு மறைமுக உடன்பாட்டோடு செயல்படுகிறார்கள் திமுக அதிமுக என்ற அரசியல் ரீதியான விமர்சனத்தை தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை திமுக, அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, மக்கள் நீதி மய்யம் மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளும் புறக்கணித்திருப்பதன் மூலமாக திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் மற்றும் தேமுதிக ஆகிய 2 கட்சிகளும் தான் இப்போது உறுதியாக இருக்கிறது. இது தவிர மற்ற கட்சிகளான எம்பிக்கள் இல்லாத மற்ற கட்சிகள், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும், கொங்கு தமிழ்நாடு கோமாதேக உள்ளிட்ட கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் இப்போது திமுக கூட்டணியில் தொடர்கின்றன என்பது இன்றைய இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் கலந்துள்ள எம்பிக்கள் மற்றும் புறக்கணித்த கட்சிகள் ஆகியவற்றினால் தமிழகத்தில் அரசியல் ரீதியாக இப்போது 3 அணிகளாக பிரிந்து செயல்படுவதாகவும், ஓர் அணியாக தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசுக்கு ஆதரவளித்த அணிகள் அனைவரும் ஓர் அணியாக இருக்கிறார்கள் என்றும், எதிரணியிலிருந்து எவரும் அங்கு இடம்பெறவில்லை. எதிரணியிலிருந்து இடம்பெற்றவர்கள் திமுக கூட்டணியில் இருந்த விசிக, யுஎம்எல், மதிமுக, இடதுசாரி கட்சிகள் ஆகியவை மட்டுமே இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கான அந்த அணியில் உறுதியாக, ஆதரவிலும் உறுதியாக இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் இப்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த எம்பிக்கள் தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக தெரிவிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்மானம் அளிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு செய்தியாளர்களுக்கு அறிவிக்கப்படும். அதன் பின்னர்
கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த அந்த எம்பிக்கள், இந்த கூட்டத்தில் பங்கேற்ற எம்பிக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் உள்ளிட்டோரும், அதிமுகவின் துரை வைகோ, IUML-இன் கட்சியின் நவாஸ்கனி உள்ளிட்டோரும், CPM கட்சியின் வெங்கடேசன் உள்ளிட்டோரும் செய்தியாளர்களை சந்தித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதையும் அந்த முடிவுகளையும் அதிகாரபூர்வமாக அவர்கள் அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.